கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற ஒரு வசனத்தின் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான துன்பங்களும் பிரச்சனைகளும் இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மனிதனாக இருக்கின்ற நாம் நமக்கு இன்பங்கள் அதிகமாக வருகிற நேரத்துல நம்முடைய மனசு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு நிலையில இருக்கிறது. ஆனால் அதுவே ஒரு துன்பம் ஏற்படுகிற நேரத்துல நம்ம உள்ளம் எப்படி சாஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையை வெறுத்த நிலையில ஏதோ ஒரு பெரிய விரக்தியான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வதை போல நம் வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஆனால் உண்மையிலே அந்த துன்பமான ஒரு கஷ்டமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஒரு இறை நம்பிக்கையாளனாக வாழ்கிற நம் வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நம் உள்ளத்தை பலப்படுத்துகிறது. நபிகளாருடைய வாழ்க்கை நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்துகிறது. நம் உள்ளம் எந்த அளவுக்கு பலமாக ஆழமாக உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இறைவனோடு நெருங்கி வாழ்வதற்கான வாழ்க்கை உண்டு. இறைவனோடு நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு துன்பம் ஒரு நெருக்கடி ஒரு சோதனை ஏற்படுது என்று சொன்னால் இறைவன் அங்கே நன்மையை நாடுகிறான் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா இறைவன் நம்மை சோதிக்கிறான், இறைவன் நம்மை நேசிக்கிறான், இறைவன் நம்மோடு நெருங்குறான் என்று அர்த்தம். ஆனா பொதுவா நம்ம நினைப்போம், ஆமா என்னத்த பாவத்தை செஞ்சு தொலைஞ்சானே தெரியலையே, அதான் இப்படியான கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறான். மனுஷனுடைய பேச்சு அப்படித்தானே இருக்கும். என்னத்த பாவத்தை செஞ்சானே தெரியல, இவ்வளவு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டான், அவன் புள்ள பாரு உடம்பு முடியாம கிடக்கு, பொண்டாட்டி பாரு உடம்பு முடியாம கிடக்கு, குடும்பத்தார் கஷ்டத்துல இருக்கிறாங்க, வருமானம் இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை பார்க்கும் போதெல்லாம் மனசு விரக்தியாகி ஏதோ பெரிய பாவத்தை செய்தனால் ஏற்பட்ட தண்டனை அப்படின்னு நம்ம எல்லாம் நொடிஞ்சு போயிருவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது என்ன, உங்களுக்கு ஒரு துன்பத்தை இறைவன் தந்தால் அங்கே இறைவன் இன்பத்தை நாடி இருக்கிறான், ஒரு நன்மையை நாடி இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்ப நம்மளை நேசிக்கிறான், அல்லாஹ்வோடு நம்ம நெருங்குறோம், ஏதோ ஒரு வகையில இறைவனுடைய நேசத்தையும் அன்பையும் பெறுவதற்கான வாய்ப்பை இதில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற ஒரு வசனம் நம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்துகிறது. என்ன சொல்றான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிற விஷயத்தை பாருங்க, மா அஸாப மின் முஸீபத்தி இல்லா பிஇذனில்லாஹ், உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்வின் விருப்பம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படுவதே இல்லை. அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இறை நாட்டம் இல்லாமல் ஏற்படுவது இல்லைன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு பிறகு இறைவன் இன்பத்தை ஏற்படுத்தலாம் பாருங்க, மா அஸாப மின் முஸீபத்தி இல்லா பிஇذனில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டா சொல்றான். அடுத்தது வமை யோமம் பில்லாஹி யஹ்தி கல்பஹு, எந்த உள்ளம் இறைவனை நம்பியவர்களாக சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த உள்ளத்திற்கு இறைவன் வழிகாட்டுகிறான். உள்ள எப்படி இருக்குன்னு இறைவன் சோதிக்கிறான். உள்ள ஈமானோட இருக்கா, ஈமான் இழந்து இருக்கிறானா, அல்லது வேற யாரையும் நம்பி இருக்கிறானா, அல்லாஹ்வை தவிர்த்து அவுலியாக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறானா, இறந்த மனுஷன் மீது நம்பிக்கை வச்சிருக்கானா, பெரியவங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறானா, அல்லது வேற யாராவது அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறானா, அல்லது எல்லாத்துக்கும் மேல படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் மீதுதான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறானா? உன் நம்பிக்கை யாரை சார்ந்து இருக்கிறது, எதை சார்ந்து இருக்கிறது? அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறோமா, அல்லது நம்ம உள்ள அப்படியே சரிஞ்சு போகுதா? அதைத்தான் இறைவன் சொல்றான், உங்களுக்கு ஏற்படும் துன்பம், அந்த துன்பம் யார்கிட்ட இருந்து வருது தெரியுமா, அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு ஏற்படுகிற ஒரு துன்பம். அந்த துன்பத்தை நீ அல்லாஹ்வுக்காக அதை புரிந்து கொண்டால் இறைவன் சொல்கிறான், வமை யோமம் பில்லாஹி, எந்த உள்ளம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறதோ யஹ்தி கல்பஹு, நான் உனக்கு வழிகாட்டுறேன், கவலையே படாது. ஏன் என்ன நம்பிட்டே என்றால் உனக்கு முழுமையான ஒரு போக்கிடம் இருக்கிறது. வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அந்த உள்ளத்திற்கு இறைவன் வழிகாட்டுகிறான், ஒரு போக்கிரத்தை ஏற்படுத்துகிறான். உன் உள்ள யாரை நம்பி இருக்கிறது? எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சி இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவனுக்கு இறைவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துறான். அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் மேலானவன்,
நான் இந்த உலகத்துல வாழ்வது என்பது இறைவனுடைய அருளால் வாழுகிறேன். எனக்கு தர கஷ்டம், துன்பம், துயரம், நெருக்கடி, பிரச்சனை எல்லாத்துக்குமே அல்லாஹ்விடத்திலிருந்து தான் எனக்கு தீர்வு கிடைக்கிறது என்று நம்பி இருக்கிறவன், அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இந்த உலகத்துல வாழ்றவனுக்கு இறைவன் ஒரு போக்கெடுத்து தருகிறான். கவலைப்படாத. உன் சொந்த உன்னை கைவிட்டு இருக்கலாம், உங்க தெரிஞ்சவன் கைவிட்டு இருக்கலாம், உன் ஜமாத்து கைவிட்டு இருக்கலாம், உன் ஊரார் உன்னை கைவிட்டு இருக்கலாம். யார் எப்படி கைவிட்டாலும் பரவாயில்லை, இறைவனுடைய உதவி இருக்கு என்று நம்ப உனக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இங்கதானுங்க பல பேர் சரிஞ்சு போறோம். பல பேருடைய உள்ளங்கள் ஆட்டங்கானது எங்க தெரியுமா? நம்ம நம்பி ஒரு ஆள் மேல ரொம்ப முகமத்து வச்சிருப்போம். என் சொந்தக்காரன் எப்படியாவது என்ன உயர்த்திடுவான், எனக்கு வழிகாட்டிடுவான், காசை கொடுப்பான், பணத்தை கொடுப்பான், ஏதாவது ஒரு பிசினஸ்க்கு வழிகாட்டுவாரு, என்ன ஒரு பெரிய இடத்துல போய் உட்கார வச்சிருவாரு, வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஒருவர் மீது நம்பிக்கை வச்சிருப்போம். ஆனா திடீர்னு புஷ்ன்னு ஆக்கிடுவார். உண்மையிலேதா நானே நெருக்கல கிடக்கேன், நானே கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு வருமானத்துக்கு ரொம்ப சிரமப்படுறேன், இப்பதைக்கு என்ன நம்பாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்த நேரத்துல இந்த மாதிரி புஸ்வான மாதிரி சில நேரத்துல பதில் கிடைக்கும். ஆனா அந்த புஸ்வான மாதிரி கிடைக்கிற பதில் நம்ம உள்ளத்தை ஆட்டி பார்க்கலாமா? நம்ம உள்ளத்தை சரிச்சு பார்க்கலாமா? பார்க்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இறைவனுடைய நாட்டத்தால் நான் எதிர்பார்த்தேன், ஆனா கிடைக்கல. நான் பெரிய நம்பிக்கை வச்சுதான் இருந்தேன், ஆனாலும் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவங்க நடக்கல, அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க நடந்து கொள்ளல. தரேன்னு முன்னாடி வாக்கு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பிறகு தர முடியலன்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் இறைவன் நான்னாதான் ஒரு அணுவா இருந்தாலும் அசையும். அல்லாஹ் சொல்ற எப்படி சொல்ல தெரியுமா? ஒரு இலை காய்ந்து சருகாக அது கீழே விழுவதா இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. ஒரு இலை காஞ்சி உழனாலும் அல்லாஹ் சொன்னதான் அந்த இலை காஞ்சி கீழே விழும். அது வரைக்கும் அது ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். காஞ்சி இருக்கலாம், ஆனா அது ஒட்டிக்கிட்டு கிடக்கும். எப்ப உழணும் அல்லாஹ் நாடுறானோ அப்ப கீழே விழும். இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை நம்ம உள்ளத்தை இருந்து வைங்களேன், சும்மா நம்மள ஆட்டி பார்க்காது. நபிகளாருடைய காலத்துல பாருங்க, ஒரு பெண்மணி ஒரு வலிப்பு நோயால பாதிக்கிறாங்க. நம்மளாம் அப்படியான ஒரு பெரிய ஒரு உள்ளத்துல ஆழமா நம்பிக்கையோட வாழ்றோமா இல்லையான்னு நம்மளை சோதனை செய்து பார்க்கிற ஒரு வரலாறு. எப்படி வாழ்றாங்க தெரியுமா? ஒரு வலிப்பு நோயால பாதிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க இப்படி வீதியில போகிற நேரத்துல அந்த வலிப்பு நோய் வந்து நம்ம அவங்களுடைய ஆடையெல்லாம் விலகி மானமெல்லாம் பறிப்போம். ஒரு பெண்மணி எப்பவுமே கூடுதலா ஆடையை போட்டு மறைக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு வலிப்பு நோய் ஏற்பட்டு அவங்க வீதியில விழுந்தா, பொது இடத்துல விழுந்தா எவ்வளவு அசிங்கத்தை சுமக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எவ்வளவு சங்கடப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதையெல்லாம் சுமந்தவர்களாக அவங்க என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வலிப்பு நோய் இருக்கு, இதுல இருந்து நான் வந்து விடுபடணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா அல்லது இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு வேணுமா? ஒரு நோயோட போய் ஒரு ஆள்கிட்ட போய் அணுகுனா என்ன சொல்லணும்? சரிம்மா உங்களுக்காக துஆ செய்யறேன், நல்லா போயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதலுக்கு சொல்லுவோம் இல்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை என்ன? உங்களுக்கு சொர்க்கத்திற்கு ஆசைப்படுறீங்களா அல்லது இது வேணுமான்னு கேட்கிறாங்க. இந்த நோயில இருந்து விடுபடுறதுக்கான துஆ செய்வான்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு சொர்க்கம் தான் வேணும். அப்புறம் நீங்க போங்க, இது அல்லாஹ்வுக்கா பொறுத்துக்கிடுங்க. வலிப்பு நோய் தான், கஷ்டமானதுதான், எப்ப வரும், எந்த நேரத்துல வரும், எப்படி வரும்னு தெரியாதுதான், அது ஒரு பெண்மணிக்கு ஏற்படுறது அதை விட சங்கடம் தான். ஆனா அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்குங்க, இதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க. அவங்க அப்படியே திரும்பி போறாங்க, ஒரு கவலையான மனசோட போறாங்க. போனவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த நோயை அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிறேன், நான் இறைவனுக்காக அனுசரிச்சுக்கிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் என்ற வாய்ப்புக்காக நான் இந்த நோயை இறைவனுக்காக பொறுத்துக் கொள்கிறேன். ஆனா நான் அப்படியான நேரத்துல விழுறேனே, என் ஆடை எல்லாம் விலகுதே, அந்த அசிங்கத்துல இருந்தாவது அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்களேன். இவ்வளவு ஒரு கவலையோட சொர்க்கத்துக்காக அதை அனுசரிக்கிற மனோநிலை ஏற்பட்டது. இந்த உலகத்துல நம்ம எதை அனுசரிச்சிருக்கிறோம்? அல்லாஹ்விடத்துல கிடைக்கிற விசாலமான வசாரிவு இலா மஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மன்னிப்பிற்காக சொர்க்கத்துக்காக நீங்கள் விரையுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்படிப்பட்ட மன்னிப்புக்காகவோ சொர்க்கத்துக்காக நீங்கள் விரையுங்கன்னு சொன்னானே, அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்காக அவர்கள் விரைந்தார்கள். நான் அல்லாஹ்வுக்காக ஏத்துக்கிறேன், ஆனா விழுற நேரத்துல என் ஆடை விலகுதில்ல, அதுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்களான்னு நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடை விலகி அசிங்கப்படாமல் இருப்பதற்காக இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற வரலாறை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் இறைவனுக்காக அதை பொறுத்துக் கொள்கிற மனோநிலை ஏற்பட்டோம். நம்ம வாழ்க்கையில ஏற்படுற சின்ன சின்ன அற்பமான சோதனை கூட நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலையே. வாடகை வீட்டுல இருக்கிறோம், கஷ்டம்தான். மாசம் மாசம் பிறகு கொடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் அந்த வாடகை கொடுப்பதற்கான பரக்கத்தை எல்லாம் கொடுத்துட்டான்ல. நம்ம யார்ட்டையும் கையேந்தல் இல்ல, யார்ட்டையும் கஷ்டமா நிக்கல இல்ல, மாசம் ஒரு தான் மண்டையை சோதிட்டு யார்ட்டையுமே நிக்கல இல்ல. அல்லாஹ் கண்ணியமான ஒரு வருமானத்தை கொடுத்து அதை கட்டுகிற வாய்ப்பை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து நமக்கு இஸ்ஸத்தை ஏற்படுத்தி இருக்கிறானே. அப்ப ஏன் கவலை? அல்லாஹ் நாடினால் இதை தந்தவன் இதைவிட சிறப்பாக தருவான் என்ற நம்பிக்கை உள்ளத்திலே ஆழமாக இருந்தது சஹாபாக்களுடைய உள்ளத்தில். அல்லாஹ்வின் தூதர் வந்து கேட்கிறாங்க, நம்ம இதெல்லாம் வரும் வரலாறா கதையா கேட்டுட்டு கடந்து போனோம்னா நம்ம உள்ளத்துல இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தால்ல என்ற எண்ணத்தோடு இதை செவியில உள்வாங்க வேண்டும், உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைக்க வேண்டும். ஏதோ வரலாறு சொல்றாங்க, ஏதோ ஏறி பேசிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு அரை மணி நேரத்துக்கு பேசி எழுதுவாரு, நம்ம வந்து உட்கார்ந்தோமா தொழுதமா போனோம்னா இந்த உரையில ஒரு பெரிய பயன் நம்ம யாருக்கும் ஏற்படாது. இறைவனுடைய சொல், அல்லாஹ்வுடைய வார்த்தை, நபிகளாருடைய வார்த்தை என்று நாம் அதை செவி கேட்டு காதால உள்ள வாங்கி உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து இறைவா இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உள்ளத்திலே ஏற்படுத்த அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கும் பொழுதுதான் அந்த பேச்சுக்கு ஒரு பெரிய தாக்கமும் அல்லாஹ்வுடைய வசனம் உள்ளத்திலே ஒரு பெரும் தாக்கத்தையும் உண்டாக்கும். ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமின். அறிவுரை சொல்லுங்கள், அந்த அறிவுரை நிச்சயமாக மூமின்களுக்கு பயனளிக்கும். நம்ம சொல்ற அந்த விஷயம் என்பது நாம் அப்படியே உள்வாங்க வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு முறை ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்ல ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே போர்க்களத்துக்கு போவதற்காக வேண்டியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறாங்க. நான் இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறதுக்கு பதிலா நான் போர்க்களத்துல போய் பங்கெடுத்து ஷஹீதாக ஆனால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா அப்படின்னு கேட்கிறாங்க. நிச்சயமா கண்டிப்பாக நீங்கள் இதரை சாப்பிட்டு விட்டு இங்கே அமர்வதை விட போர்க்களத்தில் இப்போ பங்கெடுத்து நீங்கள் மரணித்தால் ஷஹீதானால் அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கத்தை தருவான்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுற நேரத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வேணா, எனக்கு இந்த பேரிச்சம்பழம் வேண்டாம், அதை விட அல்லாஹ்விடத்திற்கு ஒரு பெரிய சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்று அதை தூக்கி எறிந்து விட்டு போர்க்களத்தில் போய் பங்கெடுத்து அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாகி இறைவனிடத்திலே சொர்க்கத்திற்காக விரைந்தார்களே, அதுதான் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் வசனங்கள் ஏற்படுத்திய ஒரு பெரும் தாக்கம். நம்ம அவ்வளவு பெரிய பெரிய தியாகம் எல்லாம் பண்ணல. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக 5 நேரம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்கிறேனா? மனசாட்சியோடு மனசுல கை வச்சு சிந்திச்சு பாருங்க. இதே இந்த பள்ளிவாசல்ல ஜும்மாவுடைய நாளிலே கூடி நிரம்புகிற நாம் மற்ற நேரத்தில் இந்த நேரத்துல இருந்தால் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே வந்து இறைவனை நினைப்பதற்காக, திக்ரிலே விழுவதற்காக, அல்லாஹ்வை துதிப்பாடுவதற்காக நாம் இந்த பள்ளியிலே ஒன்றாக கூடுகிறோமா? மற்ற நேரத்தில் நமக்கு 5 நேரம் தொழுத கடமை இல்லையா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கடமை நமக்கு இல்லையா? அல்லாஹ்வை நினைக்கிறோம் நினைப்பு நமக்கு இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தொழுகை கடமையாக்கி இருக்கிறார், 5 நேர தொழுகை கடமையா இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் ஏதோ ஒரு அலட்சிய போக்குல சைத்தானுடைய கட்டுப்பாட்டுல நம்மை மறந்து தொழுகையை மறந்து அல்லாஹ்வின் ஆலயத்தோடு தொடர்பில்லாமல் வாழ்ந்து விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே 7 சாராருக்கு ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் அர்ஷுடைய நிழலுக்கு கீழே. அந்த வெயில் சாதாரண வெயில் இல்ல, கடுமையான வெப்பம், தலைக்கு மேல சூரியன், எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் தவிச்சு போய் நம்ம எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, எப்படி உட்கார்ந்து இருக்கோம்? தவிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பா வெயில் இருந்து நிழலுக்கு வந்தா போதுதாப்பா, எவ்வளவு கடுமையா அடிக்குது, ஒரு வாரத்துடைய வெயில் தாங்க முடியலத்தா, என்னால முடியல, வேணும் ஐஸ் தண்ணி வேணும், அந்த ஜூஸ் வேணும், இப்படி வாழணும், ஏசி வேணும். அல்லாஹ்வுடைய மன்றத்திலே மைதானத்தில் நிற்போமே, தலைக்கு மேல சூரியன், அந்த சூரியனுக்கு கீழே வெப்பத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் 7 சாராரு கொடுக்கிறானே, அதிலே ஒரு சாரார் யார் தெரியுங்களா? உள்ளங்கள், பள்ளிவாசலோடு தொடர்புடைய உள்ளங்கள்.
அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு திருமறை குர்ஆன் ஓதுவதற்காக, இறைவனை நினைப்பதற்காக, தொழுகைக்காக, சமுதாய பணிகளுக்காக, மார்க்க பணிகளுக்காக, பிறருடைய நிலத்தை நாடுவதற்காக, பிறருடைய துயரங்களை துடைப்பதற்காக, பிறருடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக யாரெல்லாம் ஓடோடி அல்லாஹ்வின் ஆலயத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் அர்ஷோட நிலை இடம் தருகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? நம்மளாம் சும்மா பள்ளிவாசலே கிடக்காந்தா, பள்ளிவாசல கிடக்கிறானா ஏதோ கேவலமா நினைப்போம். ஏதோ பள்ளிவாசலோடு நன்மைக்காக தொடர்புல இருக்கணும். ஏதோ சும்மா இடங்க நிழலா இருக்கு வந்து படுத்து கிடப்போம், அதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கும் தேவைனா வரலாம், வேற விஷயம். ஆனா அந்த நோக்கம் எப்படி இருக்கணும்? பிறருடைய தேவையை துடைப்பதற்காக, கஷ்டத்தை நீக்குவதற்காக, சமுதாய பணிக்காக, மார்க்கத்துறை பணிக்காக நம்ம தொடர்போடு இருந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம். வேற எந்த சுயநலமும் இல்லை. யாருடைய இயக்கத்தை தூக்கி பிடிப்பதோ, யாருடைய நேமுக்காகவோ பேருக்காக இல்ல, நாம் அருமையில உயர்ந்து நிற்பதற்காக. அதுக்காக நீ உங்களுடைய உள்ளங்களை நேரங்களை மாற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்க இந்த வாய்ப்பு எத்தனையோ பேர் கிடைக்காமல் அல்லாஹ்வுடைய ஆலயம் இல்லாம தவிக்கிறாங்க. எத்தனையோ கிலோமீட்டர் தவிச்சு போறாங்க. இறைவன் நமக்கு அந்த பகுதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுக்காக வருவோம், தொழுகையில ஈடுபடுவோம், நல்லது கெட்டல பங்கெடுப்போம். நம்ம செஞ்ச நன்மைதான் நாளைக்கு மறுமையில் வரப்போகுது, வேற எதுக்கும் கிடையாது. இத்தனை பேர் இருக்கிறோம், ஏதாவது ஒரு பங்களிப்பு பயன்ல, நல்லது விஷயங்கள்ல, நன்மையான காரியங்கள்ல பங்கெடுத்துக் கொண்டோம் என்றால் நன்மை இறைவன் தருவா, நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, அவன் இந்த போர்க்களத்துக்கு போவதற்கான நேரத்தை கூட தன் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட கூடாதுன்னு நினைச்சாங்களே. ஆனா நம்ம நன்மையான காரியத்திற்காக எத்தனை விஷயத்தை, உலக விஷயத்தை தியாகம் செய்து விட்டு வந்திருக்கிறோம் என்று சிந்திச்சு பாருங்க. எத்தனை விஷயத்தை தூக்கி போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டா, இல்லப்பா எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, கல்யாண காட்சி இருக்கு, அங்க போகணும், இங்க போகணும், ஏதாவது ஒரு வேலையை சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சு போறதுதான் பாப்போமே தவிர, சரி போவோம், நன்மையில பங்கெடுப்போம், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அதை சம்பாதிப்போம் அப்படின்னு எண்ணத்தை சைத்தான் விடுவான். நம்மள விட மாட்டாங்க. அவன் வேலை என்ன தெரியுமா? ஏய் போவாதடா, போனவன் தலையிலே மொத்தமா கட்டிடுவாங்கடா, அவ்வளவுதான் உன்னை தூக்கி பொறுப்பு போட்டுருவாங்க, ஏதாவது வேலையை தலையில கொடுத்துருவாங்க, அப்புறம் வாரம் வாரம் கூப்பிடுவாங்க, மாசம் மாசம் கூப்பிடுவாங்க, போயிடாத, நல்லது செஞ்சிடாத. சைத்தான் வேலை என்னமோ அதுதான். மறுமையில அவன் சொல்லுவானா, அல்லாஹ் சைத்தானுடைய பேச்சை கேட்டு நாசமா போயிட்டு வந்தான்னு ஒண்ணு அல்லாஹ்விட்ட சொல்லுவானா, அல்லாஹ் நான் கெட்டு போயிட்டேன் அல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்ற வார்த்தை தெரியுமா? நானா உன்னை வெளிக்கெடுத்தேன், நான் கூப்பிட்டேன், நீ பின்னாடி வந்த. அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, நானும் ஒண்ணும் செய்யல, வாடான்னு சொன்ன, வந்த, என் பின்னாடியே சினிமா தியேட்டருக்கு வந்த, என் பின்னாடியே தண்ணி அடிக்க வந்த, என் பின்னாடியே தம்படிக்க வந்த, என் பின்னாடியே கஞ்சா குடிக்க வந்த, என் பின்னாடியே தப்பு செய்ய வந்த, நானா உன்னை வழிகெடுத்தேன், கூப்பிட்ட வந்த. அவன் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவனுக்கு ரூட்டு போட்டு கொடுத்து போயிடுவான். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து இறைவா என்னை காப்பாத்து. மூமின்கள் தப்பு செய்கிற நேரத்திலே அவர்களுக்கு ஷைத்தான் போடுகிற செட்ட எண்ணத்திலிருந்து அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். ஆமாத்தா, தப்பு போட்டா ஷைத்தான், அதனால நம்ம செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு நமக்கிடையே ஒரு மசூரா, நமக்கிடையே ஒரு சுதாரிப்பு. சைத்தான் என்ன கெட்ட எண்ணம் போடும் போதெல்லாம் தப்பிக்கிற வாய்ப்பு அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பான் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையில நாம் நன்மையின் பக்கம் திரும்புகிற நன்மக்களா, இந்த உலகத்தை இன்பத்தை அனுபவித்து சந்தோஷப்படுவதை போல சில தீங்குகள், கஷ்டங்கள், நெருக்கடி வருகிற நேரத்தில் கூட இதனால் இறைவன் எனக்கு நன்மை வைத்திருப்பான் என்று நினைத்து பாருங்கள், அது கூட உங்களுக்கு இன்பமாக தெரியும். சஹாபாக்கள் அதனாலதானே வயிற்றுல பசியோடு கல்ல கட்டிட்டு கூட அந்த போர்க்களத்துல அகழ் போர்ல பள்ளத்தை நோண்டும் போது இன்பத்தோடு நோண்டினாங்களே. ஏன் நோண்டாங்க? இதற்கு பகவா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். சொல்ல காலத்துல ஒரு தாவா பணிக்காக அழைச்சிட்டு போறாங்க. ஒரு காஃபிர் கூட்டம் எங்க ஊர்ல தாவா செய்யணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏமாத்தி பொய் சொல்லி என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் வந்து ஒரு 70 பேரை தாவா செய்யக்கூடிய குர்ஆக்கள், குர்ஆனை மனனம் செய்த ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு போறாங்க. போன நிலைமை தெரியுமா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. 70 பேர் குர்ஆக்கள், குர்ஆனை மனனம் செய்த தாவா செய்யக்கூடிய சிறந்த அல்லாஹ்வுடைய கலாமை உள்ளத்தில் வைத்திருப்பவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஏமாத்தி அவர்கள் ஈட்டியாலும் வாளாலும் அவருடைய உள்ளத்திலே குத்தி அவருடைய உடம்புகள்ல குத்தி அப்படியே பிளந்து விட்டார்கள். இந்த பக்கம் குத்தனா அப்படி பின்னாடி வந்துடும்.
அதுபோல் அவங்களை எல்லாரையும் கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு நிகழ்வு நடந்த 70 பேரை கொலை செய்தார்கள். அந்த சம்பவத்துல அவங்க சொன்ன வார்த்தை தெரியுங்களா? அந்த ரத்தம் எல்லாம் குத்தி வடிகிறது, அதையெல்லாம் தொட்டு தன் முகங்களிலே தடவி சொன்னார்கள், ஃபுஸ்து வ ரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறோம், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வந்தோம், தாவா செய்ய வந்தோம், ஏமாத்தி கொலை செஞ்சீங்களே, சின்ன சின்னமா ஆக்கிட்டீங்க. ஆனா நாங்க தோத்துட்டோம் நீங்க நினைக்கீங்க, ஆனா நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டிருக்கிறோம். இல்ல, இதுதான் எங்களுக்கு வெற்றி. இவ்வளவு பெரிய துன்பத்துல கூட இன்பமா இருந்தாங்க பாருங்க. நம்மளால இப்படி ஏத்துக்க முடியுமா? ஏதாவது ஒரு நொடிஞ்சு போச்சு, கஷ்டம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். இல்லடா, இது அல்லாஹ் ஒரு நன்மை வைத்திருக்கிறான். இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம் என்பதை புரிந்து அதில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அல்லாஹ்வை நம்புகிற உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான் என்று சொல்கிறான். நிச்சயமாக நம் உள்ளம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கும் பட்சத்தில், இறைவனிடத்தில் உதவி தேடும் பட்சத்தில், இறைவனை நம்பி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வார், அவன் வாய்ப்பளிப்பார், அவன் வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்கணுமே தவிர எந்த நேரத்திலும் கலங்கி தோன்றோ நம் சரிந்து விடாமல் அப்படியே இருந்து நல்ல மக்களாக, உறுதி படைத்த மக்களாக நம் உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானால் நிரப்பி மூமினாக வாழ்ந்து முஸ்லிமாக வாழ்ந்து மறைக்கிற நன்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.